புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் வரலாற்று சிறப்புமிக்க திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் தர்மபால சோழனால் கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வாசலில் மரபுப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். கிழக்கு மாட வீதியில் தொடங்கிய திருத்தேர் வீதி உலா வடக்கு, மேற்கு, தெற்கு என 4 மாட வீதி வழியாக சென்று நிலையை அடையும். விழாவில் வில்லியனூரை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.